ஒரு முறை சிங்கம் கரிசிச்சதுன்னா அந்த சவுண்ட்ல ஒரு 8 கிலோமீட்டருக்கு சும்மா அதிரும், எல்லா திசைகளும் அதிரும். அதுக்கப்புறம் இன்னொரு இன்ஃபர்மேஷன், அதாவது என்னன்னா, சிங்கம் கர்ஜித்தால் காடே அதிரும். 4 திசைகள்லையும் உள்ள 8 கிலோமீட்டர், அதாவது 8000 மீட்டருக்கு 4 திசைகள்லையும் அதிரும் அப்படின்னு சொல்கிறீங்க. அப்படின்னா இந்த சைடு 8000, இந்த சைடு 8000, இந்த 2 பக்கத்துலையும் 8000 சொல்லி நார்த் ஈஸ்ட் சவுத் வெஸ்ட்டுன்னு சொல்லி ஒரு 4 பக்கத்துக்கு சொல்கிறீங்க. கிட்டத்தட்ட ஒரு 32,000 மீட்டர்ஸுக்கு சொல்கிறீங்க. காடு, மொத்த காடுமே சிங்கத்துடைய கர்ஜனையில் அதிருமா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, அதுவும் முழுக்க முழுக்க உண்மை கிடையாது. அதில் ஒரு பார்ஷியல் ஃபேக்ட் இருக்குது. பட் பார்ஷியல்னு கூட சொல்ல முடியாது. அந்த பார்ஷியல் ஒரு குவார்ட்டர் ஃபேக்ட் இருக்குது. அதுக்கு மேலே ஒரு 3/4 விஷயங்கள் அதுவுமே ஒரு எம்பசிஸ் தான். அதாவது அதையுமே பெரிதுபடுத்தி அதை ரொம்ப பிரமிப்பாக்கி காட்டுற விஷயங்கள் தான். ஸோ அது எப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, சிங்கத்துடைய ஓக்கல், அதாவது நம்மளுடைய ஓக்கல்ங்கிறது நம்ம தொண்டை பகுதியில் எல்லாருக்கும் இருக்குது, மனிதர்களுக்கு இருக்குது, விலங்குகளுக்கு இருக்குது, எல்லாருக்குமே இருக்குது. அது மாதிரி அந்த ஓக்கல், அதோடைய குரல் எழுப்பக்கூடிய தன்மை, கர்ஜிக்குது இல்லையா, அது கர்ஜிக்கும் போது அதோடைய ரெசோனன்ஸ் காற்றுல போகும்போது ஏரில் இருக்கக்கூடிய மாலிகுல்ஸில் சின்ன வைப்ரேஷன்ஸ், அவ்வளவுதானே தவிர்த்து மற்றபடி காடுகள் அப்படின்றது எவ்வளோ பெரிய பெரிய மரங்கள் இருக்குது, பெரிய பெரிய பாறைகள் இருக்குது, டன் கணக்கில் பாறைகள் இருக்குது. மரங்கள்லாம் 40 அடிகள் இருக்கும், 30 அடிகள், அதுக்கு மேலே எல்லாம் மரங்கள் இருக்குது, பல கிளைகள் இருக்குது, பெரிய பெரிய பாறைகள் இருக்குது. அதுவும் நீங்கள் சொல்கிற ரேடியஸ் எப்படி இருக்குன்னா 8 கிலோமீட்டர் ரேடியஸ். 8 கிலோமீட்டர் ரேடியஸுங்கிறதெல்லாம் ரொம்ப தூரம். அது வரைக்கும் 8 கிலோமீட்டர் ரேடியஸில் இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் அதிருதா அப்படின்னு கேட்டால் கிடையாது. அப்போ காடே அதிரும் அப்படின்றதுல முழுக்க முழுக்க உண்மை கிடையாது. என்னென்ன அதிரும், அதாவது சிங்கமானது கர்ஜிக்கக்கூடிய இடத்துக்கு அருகில் இருக்கக்கூடிய சிறு சிறு இலைகள், சிறு சிறு தலைகள், அதே மாதிரி சின்ன சின்ன உடன் பீசஸ், உடஞ்சி விழுந்து கிடக்கக்கூடிய உடன் பீசஸ், சில சின்ன சின்ன கற்களில் கூட அந்த சின்ன ஒரு வைப்ரேஷன் ஆனது தெரியலாமே தவிர்த்து, அந்த காடு அப்படின்றது என்ன, காடுங்கிறது ஒரு ஜென்ரலைஸாக ஒரு ப்ளூரல் ஃபார்மில் நீங்கள் சொல்கிறீங்க. காடுங்கிறது 8 கிலோமீட்டர், அதுவும் ஒரு சில டைரக்ஷனில் உள்ள 8 கிலோமீட்டர் கிடையாது, 4 திசைகளில், 4 திசை கூட கிடையாது, 8 திசைன்னு சொல்லலாம் இன்னும் சொல்ல போனால். ஏன்னா 8 திசைகள் வரும். அந்த 8 திசைகளில் இருக்கக்கூடிய அத்தனை பொருட்களும் அதிருது. அதாவது அதிர்வு அப்படின்றது என்ன, வைப்ரேஷன். வைப்ரேஷன்னா என்ன, ஒரு பார்ட்டிக்கல், அதாவது ஒரு கல்லோ ஒரு லேண்டோ அல்லது ஏதாவது ஒரு பொருள் அதிர்ந்து ஆடுறது, முன்ன பின்ன மேலே கீழேன்னு அதிர்றது. இப்போ ஃபோனை வைப்ரேட் மோடில் வச்சா உதறுது இல்லையா, அதே மாதிரி அதுதான் அதிர்வு. காற்றுக்கும் வைப்ரேஷன் அப்படின்றது பொருந்தும். பட் இருந்தாலும் நீங்கள் சொல்கிற மாதிரி மொத்த காடுமே அதிருமா, அதாவது இப்போ ஒரு எர்த்துக்கு வேக் வருது. எர்த்துக்கு வேக் வந்துச்சுன்னா இத்தனை ரிக்டரில் 7 மேக்னிடியூடு, 8 மேக்னிடியூடு, 8 ரிக்டரில் வந்திருக்குது, அதிர்வுகள் ஏற்பட்டிருக்குது. அப்படின்ற அளவுக்கு இந்த சுமத்ரன் ஓஷனில் சுனாமி 2004, அது அளவுக்கான ஒரு அதிர்வுகள் அங்கே வருமா அப்படின்னு சொன்னால் அதெல்லாம் கிடையாது. இது அந்த சின்ன அந்த இருக்கக்கூடிய, அதாவது சிங்கத்துடைய 100 மீட்டர் ரேடியஸில் இருக்கக்கூடிய சிறு சிறு பொருட்களில் ஏற்படக்கூடிய சிறு வைப்ரேஷன்ஸ் தானே தவிர, நில அதிர்வுகள் அதில் ஏற்படக்கூடிய வைப்ரேஷன்ஸ் ஆனது, அது மாதிரியானது இது கிடையவே கிடையாது. நான் ஜூவில் பார்த்துருக்கேன் சிங்கம் கர்ஜிக்கிறத. அந்த சிங்கம் கர்ஜிக்கும் போது எந்த ஒரு விதமான அதிர்வுகளையும் நான் உணரலை. நான் அந்த சிங்கம் கர்ஜித்ததுக்கு எவ்வளோ தூர டிஸ்டன்ஸில் இருந்திருப்பேன்னா, வெறும் 10 மீட்டர் டிஸ்டன்ஸில், 10 மீட்ரு கூட இருக்காது, 10 அடி, 10 ஃபீட் டிஸ்டன்ஸில் நான் நின்னேன். என்னுடைய எந்த பொருளுமே அதிரவே கிடையாது. அதாவது என் இதில் எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்ஸாக மாட்டியிருக்க கையில் இருக்கக்கூடிய வாட்சோ, நான் கையில் போட்டிருக்க காப்போ, இப்போ நான் கழுத்தில் மாட்டியிருக்கிற இந்த நெக் பேண்டோ, ஆர் என்னுடைய ஷர்ட்டோ, இல்லை என்கிட்ட இருக்கிற ஃபோனோ, என்னுடைய பேகோ, எந்த ஒரு பொருளுமே ஒரு சின்ன ஒரு வைப்ரேஷனை கூட ஃபீல் பண்ணவே கிடையாது. வெறும் 10 ஃபீட்
ஒரு 4 மீட்டரில் இருக்கக்கூடிய என்னுடைய சின்ன சின்ன பொருட்கள், அதாவது இடையில் ஒரு 500 கிராம் 1 கிலோவுக்கு கீழே இருக்கக்கூடிய பொருட்கள் கூட வந்து ஒரு வைப்ரேஷன் அதிர்வுகளை உணரல. அப்படி இருக்கும்போது நீங்கள் சொல்கிறதுங்கிறது வந்து 8 கிலோமீட்டர்ஸ் அப்படின்னா ஒரு 8 ஸ்கொயர் கிலோமீட்டர்ஸ் அப்படின்னு வச்சுப்போமா. 4 பக்கமும் 8 கிலோமீட்டர் இருக்கக்கூடிய 8ன்னு சொல்லி ஒரு ஸ்கொயர் பாக்ஸ், அதில் வந்து அந்த அளவுக்கு வைப்ரேஷன்ஸ் இருக்குதா அப்படின்னு சொல்லி கேட்டால் அது மாதிரியான எந்த வைப்ரேஷனும் கிடையாது. ஆனால் நல்ல ஆடியபிலிட்டியானது இருக்கும். சத்தத்தை, சிங்கத்தோட கர்ஜனையை 3 கிலோமீட்டர் தொலைவில் கூட நாங்கள் தெளிவாக கேட்டிருக்கோம். பெரிய ஒரு சத்தமானது இருக்கும், நம்மளால் நோட்டிசபிளாக இருக்கும். அது ஒரு பிரம்மாண்டமான ஒரு சத்தமாக இருக்கும், அருமையாக இருக்கும். அதெல்லாம் நாங்கள் இல்லைன்னு சொல்ல. ஆனால் அதனால் அது வந்து காடே அதிரும் அப்படின்னா அதெல்லாம் வந்து முற்றிலுமாக உண்மையே கிடையாது. அந்த ஏர் மாலிகுல்ஸில் சின்ன ஒரு வைப்ரேஷன்ஸ் தான். அந்த வைப்ரேஷன்ஸ் எந்த ஒரு பொருள் மேலேயும் பெரிய ஒரு வைப்ரேஷன்ஸை வந்து ஏற்படுத்துறதுகள் கிடையாது. ஸோ அதனால் இந்த வைப்ரேஷனை வந்து நீங்கள் படத்தில் காட்டுற மாதிரியெல்லாம் வந்து வைப்ரேஷன்ஸ் ஆகாது. இன்னொன்று, அந்த சிங்கத்துடைய கர்ஜனை அப்படின்றது நம்ம கலகலப்புன்னு சொல்லி சுந்தர்சி வந்து ஒரு படம் எடுத்திருப்பார். அதில் வந்து பார்ட் 1, அதில் அஞ்சலி வந்து சவுண்டாக கத்துவாங்க. அப்போ வந்து ஒரு வேவ் கிரியேட் பண்ணி அங்கே இருக்கக்கூடிய பொருட்கள் எல்லாம் வந்து பிரேக் ஆகும், உடையும், தெரிக்கும் இல்லையா. அதில் காட்டுறதுல ஒரு 2% கூட, ஒரு 2% இம்பேக்ட் கூட காட்டில் சிங்கத்துடைய கர்ஜனையால் இருக்காது, கிடையவே கிடையாது. ஆனால் நீங்கள் கொடுத்த அந்த ஸ்டோரி, அதோடைய ரீச்சஸ் எப்படின்னா ஏதோ காடுகளே அதிரும், நிலநடுக்கம் வந்த மாதிரி, எர்த்குவாக் வந்த மாதிரி அப்படின்ற மாதிரியாக இருந்தது. ஸோ அதனால் நீங்கள் சிங்கம் கர்ஜிக்கும், அந்த கர்ஜனையால் வந்து மொத்த காடுமே அதிரும் அப்படின்னு சொல்லி நீங்கள் கொடுத்த இந்த இன்ஃபர்மேஷன் ஆனது அதுவும் தவறு தான்.